ஸோ ஹலோ கைஸ், நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா மிஷின் லேர்னிங்கை பற்றி தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் மிஷின் லேர்னிங்கை பற்றி சொல்லி தர போகிறேன். ஸோ மறக்காம இந்த சீரீஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம இதை ஒரு சீரீஸாகவே போட போகிறோம். இன்னைக்கு டே 1, சரிங்களா? நம்ம மிஷின் லேர்னிங் டே 1 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, டோன்ட் வரி ப்ரோ, நான் இன்னைக்கு உங்களுக்கு கோடிங்கோ மேக்ஸோ எதுவும் சொல்லி தர போகிறாரு. ஸோ நோ கோடிங், நோ மேக்ஸ், நோ டென்ஷன். ஓகே, இந்த மிஷின் லேர்னிங் சீரீஸ் யாருக்கு அப்படின்னா ஒரு அப்சல்யூட் பிகினராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ப்ரோ லெவல் மிஷின் லேர்னிங் படிச்சிருந்த மாஸ்டராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனாக இருந்தால் கூட நோ வரி கைஸ். நீங்கள் இந்த சீரீஸ் நாங்கள் போடுறோம்ல எம்எல் சீரீஸ், இதை நீங்கள் முடிச்சு போகும்போது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போகும்போது நீங்கள் இந்த எம்எல் மாஸ்டர் ஆகிடுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ரிலாக்ஸ் பண்ணுங்க கைஸ், நான் ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்ன ஃபஸ்ட்டு வந்தோடனே மிஷின் லேர்னிங்னா என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே போட்டுறது டிஸ்கவர் ஹவு டெக் கம்பெனிஸ் டு லேர்ன் ஃப்ரம் டேட்டா அண்ட் இதெல்லாம் இருக்கட்டும் கைஸ். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். மிஷின் லேர்னிங்னா என்ன? சிம்பிளாக சொன்னால் மிஷின் லேர்னிங்னா கம்ப்யூட்டருக்கு நீங்கள் டீச் பண்ணுறது, டேட்டா வச்சு இது கம்ப்யூட்டருக்கு டீச் பண்ணுறது, இவ்வளோதான். ரூல்ஸ் இல்லாமல் ரூல்ஸ் எதுவுமே இல்லாமல் கம்ப்யூட்டருக்கு டேட்டா மட்டுமே வச்சு நீங்கள் டீச் பண்ணுறது தான் மிஷின் லேர்னிங். நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறத கேட்குறாங்க, இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன எழுதுறீங்கன்னா 35க்கு மேலே எடுத்தால் பாஸு அப்படின்ற மாதிரி. செகண்ட் ப்ரோக்ராம்ல 35க்கு மேலே எடுத்தால் பாஸ், தேர்ட் ப்ரோக்ராம்லேயும் 35க்கு மேலே எடுத்தால் பாஸ் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு டிஃபால்ட்டாக தெரிஞ்சிடும் 35க்கு மேலே எடுத்தாலும் பாஸ் அப்படின்ட்டு. இப்போ ஒரு எக்ஸல் ஃபார்ம் எடுத்துக்கோங்க, அதுலேயும் இதே எக்ஸாம்பிள் போடுறேன். இப்போ ஒரு பையன் இருந்தான், அவன் 35க்கு மேலே எடுத்தா பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவனோட நேம் இருக்கு, மார்க்ல 36 எடுத்துருக்கான், ஸோ பாஸ். 34 ஒரு பொண்ணு எடுத்துருக்கா, அப்போ அவன் ஃபெயில். அப்போ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் எக்ஸல் ஷீட்ல நிறைய எக்ஸாம்பிளை பார்க்கும்போது கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சிருக்கு 35க்கு மேலே எடுத்தாதான் பாஸ் அப்படின்ற மாதிரி கம்ப்யூட்டருக்கே புரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளோதான். சிம்பிளாக சொன்ன ஒரு குட்டி எக்ஸாம்பிள், நானே உருவாக்குற எக்ஸாம்பிள், ஆனால் இது கரெக்ட் தான். இந்த எக்ஸாம்பிள் நான் இன்னொன்று சொல்றேன். இது எக்ஸாம்பிள் இல்லை, நார்மல் ப்ரோக்ராமிங்ல நம்ம கம்ப்யூட்டருக்கு எல்லா ரூல்ஸும் மேனுவலி நம்ம கொடுப்போம். கரெக்ட் தானே? இப்போ பைத்தான், ஜாவாலாம் சிண்டெக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா எம்எல்ல கம்ப்யூட்டரே லேர்ன் பண்ணும். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கம்ப்யூட்டரே எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வச்சு எம்எல்ல லேர்ன் பண்ணும். ஆனா பைத்தான், ஜாவாலாம் அதுக்கு ஒரு ரூல்ஸ் ஸ்ட்ரக்சர்டு அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? ஜாவால பைத்தான்லாம் சிண்டெக்ஸ் அந்த ஃபார்மேட்ல ப்ரோக்ராம் எழுதணும். அப்படி எழுதினாதான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஆனால் கம்ப்யூட்டரே லேர்ன் பண்ணோம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. ஸோ அதான் எம்எல்லோட அட்வான்டேஜ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன போடுறோம், யூடியூப் ரெக்கமெண்டேஷன். கரெக்ட், யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன் வருது, ரைட்டா? அதுதான் மிஷின் லேர்னிங். அடுத்தது அதாவது நீங்க அந்த வீடியோ பார்த்தோன்னா அடுத்த வீடியோ நீங்க இதான் பார்ப்பீங்க அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இன்ஸ்டால கூட அப்படிதான். இன்ஸ்டால நினைக்கிறதெல்லாம் ஃபீடுக்கு வருது, அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்டேட். அதெல்லாமே மிஷின் லேர்னிங் வச்சுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, ChatGPT எம்எல் வச்சு பண்ணியிருக்காங்களா, பைத்தான் வச்சு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கேட்டீங்கன்னா எம்எல்லும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏஐயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் ChatGPT பொறுத்த வரைக்கும் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணிருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிருக்கு. ஸோ அதான் நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடும். நெக்ஸ்ட் ஏஎல் வெர்சஸ் டீப் லேர்னிங். ஸோ இதுதான் ஏஐ வெர்சஸ் எம்எல் வெர்சஸ் டீப் லேர்னிங். ஒரு நல்ல கேள்வி இது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா எல்லாரும் 12th முடிச்சவங்க யோசிக்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கவா, மிஷின் லேர்னிங் படிக்கவா, இல்லை டீப் லேர்னிங் படிக்கவா? ஸோ இதுதான் இப்போ பூமியில் இருக்க ஒரு விஷயம். ஓகே, ஏஎம்எல் டீப் லேர்னிங் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா மிஷின் ஸ்மார்ட்டா இருக்க ட்ரை பண்ணுது. மிஷின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் மிஷின் ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுது.
மிஷின் லேர்னிங்ல ஏஐயோட ஒரு பாட்டு மிஷின்ஸ் டேட்டால இருந்து லேர்ன் பண்ணும். சரிங்களா? நான் என்ன வாட்டி சொல்றேன், ஏஐயோட பாட்டு மிஷின் லேர்னிங், மிஷின்ஸ் டேட்டால இருந்து லேர்ன் பண்ணும். சரிங்களா? இதுதான் மிஷின் லேர்னிங். டீப் லேர்னிங்னா எம்எலோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் டீப் லேர்னிங். ஹியூமன் பிரெயின் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ எப்படி நீங்க வச்சுக்கோங்க, ஏஐ அடுத்தால எம்எல், இப்போ டீப் லேர்னிங். அந்த மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லிருக்காரு, மிஷின் வந்து ஸ்மார்ட்டா இருக்க மாதிரி ட்ரை பண்றது ஏஐ. புரியுதா? இப்போ சாட்ஜிபிடி கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னா அவன் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே சொல்லுங்க. ஆனா அவனுக்கு தெரிஞ்சிருக்கான்னு கூட நமக்கு தெரியும். ஓகே, மிஷின் லேர்னிங் ஏஐயோட ஒரு பாட்டு தாங்க மிஷின் லேர்னிங். மிஷின்ஸ் டேட்டால இருந்து லேர்ன் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட்ல படிச்சோம்ல மிஷின் லேர்னிங், அதுதான் மிஷின்ஸ் டேட்டால இருந்து லேர்ன் பண்ணும். ரூல்ஸ் இல்லாம இல்லை, அது வந்து டேட்டால இருந்து லேர்ன் பண்ணும். நம்மளோட அட்வான்ஸ்டு வெர்ஷன்னா டீப் லேர்னிங், ஹியூமன் பிரெயின் மாதிரி ஒர்க் ஆகுது. அதுதான் ப்ராக்டிஸ் லேர்ன். ஓகே, எதனால மிஷின் லேர்னிங் இந்த எதனால மிஷின் லேர்னிங் இது எல்லாருக்கும் அப்படி இருக்கு. எனக்கும் தோணுச்சு மிஷின் லேர்னிங் அப்படின்ற மாதிரி. நான் கூட என்ன வச்சிருந்தேன்னா மிஷின் லேர்னிங் வந்து ஈஸி கூட கனெக்ட் ஆயிருக்கல அந்த மாதிரிலாம் தேவைன்னு நினைச்சேன். சரி, ஓகே, இது எல்லாமே எங்க இருக்கு, நம்ம யூஸ் பண்றோம்ல அதெல்லாம் எங்க இருக்கு பார்த்தோம்னா மொபைல் ஆப்ஸ், சோஷியல் மீடியா, ஆன்லைன் ஷாப்பிங், இது எல்லாம் வந்து இருக்கு. எல்லாத்துலயுமே முன்னாடியே இருக்குது. ஆனா இப்போ அவங்க அதை கொஞ்சம் வெளியே கொண்டு வராங்க. நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க இதுக்கு மிஷின் லேர்னிங் அப்படின்ற மாதிரி நேம் வச்சு வெளியே கொண்டு வராங்க. சரிங்களா? எனக்கு தெரியல, வயசு முன்னாடியே இருக்கு. இப்பதான் இது ரொம்ப பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, மிஷின் லேர்னிங்க்கு ஹை டிமாண்ட் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கு. அதுதான் பாய்ஸ், மிஷின் லேர்னிங்க்கு ஹை டிமாண்ட் இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில. ஃபியூச்சர்ல ஜாப்ஸ், ஆப்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே எம்எல் மேலதான் பேஸ்ட். சரிங்களா? ஸோ இது மட்டும் நினைச்சுவாங்க. 12th முடிச்சப்ப எனக்கு படிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்ல எம்எல்ஏ வச்சுக்கலாம். ஏன்னா உங்களோட ஆசையும் கொஞ்சம் இருக்குல்ல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். இதுதான் இந்த சைட்ல இதான் கொடுத்துருக்கு. நம்ம என்ன ஆப்ஸ் யூஸ் பண்றோம், எல்லா ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ற ஆப்ஸ் ஐடில நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு. பவர் இன்னைக்கு உள்ள ஃபியூச்சர்ல நம்ம ஸ்டார்ட் அப் அந்த ஐடி ஆப் எல்லாமே இந்த மிஷின் லேர்னிங்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்பலாம் நீங்க நினைச்சுக்கோங்கன்னா ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்னு இப்போ சூப்பர்வைஸ் லேர்னிங், இன்னொன்று அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குதா? எஸ், படிச்சிருக்கோம். ஆக்சுவலி நான் படிச்சிருக்கேன். ஓகே, இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். சரியா? பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா நான் இப்போதைக்கு இதுல பேசிக்கா சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, லேர்னிங் மெத்தட் டேட்டா ஆன்சர்ஸ் ஆர் ப்ரொவைடட் நமக்கு கொடுத்துருது. Finding hidden patterns in data without preset labels. Learning using a system of rewards and penalties. Again, so that basic கொடுத்துருக்கேன். நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். சூப்பர்வைஸ் லேர்னிங் என்ன ஃபர்ஸ்ட் இப்போ சூப்பர்வைஸ் தான். இதுல நடக்கும்னா இன்புட் பிளஸ் கரெக்ட் ஆன்சர் ஆல்ரெடி இருக்கும். இல்ல இன்புட்டும் கரெக்ட் ஆன்சரும் ஏற்கனவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இமெயில்ஸ் ஸ்பேம் டிடெக்ஷன். இமெயில்ல ஏற்கனவே ஸ்பேம் டிடெக்ஷன் இருக்குதா? கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்றோம் இது ஸ்பேம், இது நாட் ஸ்பேம் அந்த மாதிரி. ஓகேங்களா? மிஷின் அதை டேட்டால இருந்து லேர்ன் பண்ணும். புரியுதா? நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்டையும் மிக நல்லா பொறுமையா நிதானமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நியூ வந்தா ஆட்டோமேட்டிக்கா அதை டிடெக்ட் பண்ண. சரிங்களா? டீச்சர் இருக்கிற மாதிரி, டீச்சர் இருக்க மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணுது. இப்போ ட்ரூ காலர்ல பொறுத்த ஒரு பிசினஸ் ஸ்கேம் பண்றவங்க கால் பண்றேன், என்ன லோன் கொடுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்றான். நான் என்ன பண்ணேன், ரிப்போர்ட் பண்ணேன். அடுத்த உள்ளவங்களுக்கும் கால் பண்ணுவோம், அவனையும் ரிப்போர்ட் பண்ணுவேன். இது ட்ரூ காலர். இமெயில்ல அதுவாகவே ஸ்கேம் டிடெக்ட் பண்ணுவாங்க.
பண்ணவில்லை கைஸ். இது ஸ்கேம் அப்படின்ற ஸ்டாம்ன்றபடி ஸ்டாம்ப் போட்டுலேயே அது எப்படி செட் ஆகுறாங்க. ஸோ அதுதான் சூப்பர்வைஸ் பண்ணி புரியுங்களா? இப்போ எனக்கு கிளியரா புரிஞ்சிருக்கோம். நான் தெளிவா சொல்லிட்டேன். ஆனா இதுல எதுவே வாசிக்கிறேன். The machine is provided with the input plus the correct output for frame. நான் சொன்னதான் a classic real life example rather machine learning uses past examples. ரைட்டா? அதாவது ஏற்கனவே இந்த ஃபார்மேட்ல மெயில் வந்துச்சு அப்படின்னா இது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வருது. இது ஸ்பேம்ன்ற மாதிரி யூஸர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதே ஃபார்மேட்ல இன்னொரு மெயில் வந்துச்சு அப்படின்னா ஈவன் அதே கம்பெனில இருந்தா அதே காலம்ல ஒரு மெயில் வந்துச்சுன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணாதான் அது வந்து அதாவது சிஸ்டம் ஓகே. சூப்பர்வைஸ் இல்ல அன்சூப்பர்வைஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? இது என்ன டிஸ்கவரிங் ரிட்டர்ன் ஸ்ட்ரக்சர் கம்பேரிட்டன்ஸ் இந்த டேட்டா வித்அவுட் ப்ரீ டிஃபைன் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே. செல்ஃப் டிஸ்கிரிப்டிவ் வாசிட்டு நான் நெக்ஸ்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஒரு என்ன போட்டுருக்கோம். No correct answers are given to the machine during the learning process. Right? Customer grouping. The machine finds synthetic patterns to group similar customers together. Okay. It's okay. Explain பண்றேன். இங்க கரெக்ட் ஆன்சர் கொடுக்க மாட்டோம் எப்பவுமே. மிஷின் இட்செல்ஃப் அதுவாகவே பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கும். புரியுதா? நம்ம கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுக்க மாட்டோம். இது கரெக்டான இது வந்து ஸ்பேமான இதெல்லாம் இல்லைன்றத நம்ம கொடுக்க மாட்டோம். மிஷினே பேட்டர்ன்ஸா கண்டுபிடிக்கும். எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் எக்ஸாம்பிள் வெப்சைட் சொல்லுவாங்க. ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் கஸ்டமர்ஸை குரூப் பண்ணும். ஃப்ரீக்வெண்டா பை பண்றவங்க இவங்க நியூ யூசர், இவங்க இன்ஆக்டிவேட் யூசர், 3 பேரா பிடிச்சிருக்கும். இப்போ யாருமே மிஷின் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு வாட்டி நான் சொல்றேன். திருப்ப சொல்றேன், யோசிச்சு சொல்றேன். பார்த்துக்கோங்க. இது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா அதுவாகவே நம்ம ஆன்சரை கொடுக்கவே மாட்டோம், அதுவாகவே கண்டுபிடிச்சோம். அதுதான் ஆன்லைன் வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட், நியூ, அப்புறம் யூஸ் பண்ணாம இருப்பாங்கல்ல இன்ஆக்டிவேட் யூசர், இந்த 3 பேர் இருப்பாங்க. மிஷின்கிட்ட போயிட்டு யாரும் இவங்கள குரூப் பண்ண மாட்டாங்க, யாரும் குரூப் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. மிஷினே குரூப் பண்ணு. சரியா? அதுவே செல்ஃப் லேர்னிங் மோட்ல இருக்கும். ஓகே. அதுதான் இதுதான் இல்லைன்னாங்க மிஷின்ல அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே. நெக்ஸ்ட் போகலாம். வாய் ரொம்ப குளறுது, காய்ச்சல் வேற, அதனால நான் பேசுறேன். ஓகே. இதுல நான் பிக்சர் போடல பார்க்கலாம். ஓகே. ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். மிஷின் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணும். ட்ரையல் அண்ட் எரர் இதெல்லாம் கொடுத்துருக்கு. மிஷின் லேர்ன்ஸ் பை யூசிங் டிஃபரெண்ட் ஆக்ஷன்ஸ் அண்ட் ரிசீவிங் ஃபீட்பேக். ஓகே. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணுறது. கரெக்ட் ஆக்ஷன்னா ரிவார்டு, ராங்னா பெனால்டி. புரியுதா? ஆக்சுவலி இந்த மாதிரி யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நீ இந்த நான் சொல்லி தரல, இந்த ஸ்லைட்ல சொல்லி தர மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே. நான் எதுவும் சொல்றேன் அப்படின்னா யாருமே இந்த மாதிரி ட்ரையல், எரர், ரிவார்டு, பெனால்டி அந்த மாதிரி சொல்லி தர மாட்டாங்க. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்லி தரேன். ஸோ நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. வீடியோ போயிடலாம். என்ன அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர். ஓகேடா? ஸோ இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறது. கரெக்ட்னா ரிவார்டு, ராங்னா பெனால்டி. எக்ஸாம்பிளுக்கு கேம், ரோபோட்ஸ், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அதெல்லாம் கொடுக்குது. ஜஸ்ட் லைக் நம்ம லைஃப்ல மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கிறோம். கரெக்ட் பண்ணா ரிவார்டு. அவ்வளோதான். இதுக்கு ஏதோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், மறந்துட்டேன். ஓகே. யோசிச்சா சொல்றேன். சொல்றேன். இப்போ அந்த எக்ஸாம்பிள் இது கூட கனெக்ட் பண்ணலாமான்னு தெரியல, பட் நான் சொல்றேன். இப்போ யூடியூப் இருக்கா? யூடியூப்ல நான் இப்போ வந்து என்ன சொல்றேன், ஒரு கம்பெனி நான் இப்போ வீடியோ பிராக்டிஸ் பேருங்க நடுசுல வந்து இந்த ப்ராடக்டை பை பண்ணுங்க, இதுக்கு இந்த கோர்ஸ் செய்யணும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா
அதை வந்து ஆட்ஸ் அப்படின்ற மாதிரி யூடியூப்லேயே ஸ்கிப் பண்ணிடும். புரியுதுங்களா? அதுக்கிட்ட யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, அதுவாகவே ஸ்கிப் பண்ணிடும். நெக்ஸ்ட், நான் இந்த வீடியோ முடிகிற டைம்ல மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க நான் சொல்றேன். அதையும் யூடியூப் எடுத்து விட்டுரும். இதெல்லாம் வந்து நார்மல் யூசர்ஸ்க்கு இல்லை, ப்ரோ யூசர்ஸ். சரிங்களா? ஸோ அது ஒரு விஷயம். ஓகே, அடுத்த ஸ்டெப் வைக்கலாம். ஸோ கைஸ், ஒரு சின்ன குழப்பம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் சொல்ல போகிறேன். ஏர்டெல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, மிஷின் லேர்னிங்ல ரியல் லைஃப்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும்னா, மிஷின் லேர்னிங் நம்ம ரியல் லைஃப்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். யூடியூப் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் ரெக்கமெண்டேஷன், ஸ்பேஸ் அன்லாக்கிங் மொபைல், கூகுள் மேப் டிராஃபிக் ப்ரொடக்ஷன், இன்ஸ்டாகிராம் ஃபீட். ஸோ இதை வந்து நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்றது தெரியல. உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்லைட்லேயே சொல்லிட்டேன். அதாவது யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் அதெல்லாம் வருது, அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல வருது, ஃபேஸ் அன்லாக் இருக்கு, கூகுள் மேப்போட டிராஃபிக் ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான். அதாவது கூகுள் மேப்ல எப்படின்னா, இந்த 2 மணி டைம்ல இந்த ரோட்ல, சரி 9 மணி டைம்ல இந்த ஸ்கூல் ரோட்ல கண்டிப்பா டிராஃபிக் இருக்கும் அப்படின்றது முதல் நாள் அவருக்கு தெரியாது. 2 நாள் 3 நாள் கழிச்சு அதுக்கே தெரிஞ்சிடும். ஸோ 9 மணி டைம்ல அது பீக்ல இருக்கும். பீக்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நீங்க கூகுள் மேப்ல கவனிச்சிங்கன்னா தெரியும். 9 மணி 10 மணி அந்த மாதிரி டைம்ஸ் இருப்பாங்க. 9 மணில மட்டும் பீக்ல இருக்கும், 10 மணிக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும், 11 மணிக்கு கொஞ்சம் குறைவா. அது எல்லாமே இந்த மிஷின் லேர்னிங் வச்சுதான். ஃபேஸ் அன்லாக் தெரியா, அது இன்ஸ்டாகிராம் ஃபீட் அது தெரியும். ஓகே, நீங்க போன் யூஸ் பண்ணும்போது எம்எல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். இது ரொம்ப ஈஸியான ஸ்லைட் தான். ஓகே, அவ்வளோதான். நம்ம வீடியோட லாஸ்ட் இதுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் மிஷின் லேர்னிங் பேஸ் டே 1. இன்னைக்கு போகிறோம், நாளைக்கு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டேட்டா, அதாவது ஹவு மிஷின்ஸ் லேர்ன் யூசிங் டேட்டா அப்படின்றத பார்ப்போம். If you like this video, like, share and subscribe. கமெண்ட்ல டவுட் இருந்தா கேளுங்க, கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். See you next